அனைவருக்கும் வணக்கம். சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி மக்களே பாதுகாப்பாக இருங்கள், மீண்டும் தாக்க வருகிறது புதிய கொரோனா வைரஸ், மீண்டும் லாக்டவுன் போடப்படுமா? மத்திய அரசு முக்கிய அறிவிப்பு. தற்போது அமெரிக்கா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளை தாக்கி வரும் புதிய கொரோனா வைரஸ் காரணமாக இந்தியாவில் புதிய கட்டுப்பாடுகள் குறித்து தற்போது முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. இதை பத்தி விரிவாக வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ண பிரச்சனைக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கடந்த சில ஆண்டுகளாக அமைதியாக இருந்த கொரோனா வைரஸ் தற்போது BA.3.2 என்ற புதிய உருமாறிய வடிவில் மீண்டும் உலக நாடுகளை எட்டி பார்க்க தொடங்கியுள்ளது. அமெரிக்கா உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட நாடுகளில் இந்த மாறுபாடு கண்டறியப்பட்டுள்ளதால் சர்வதேச சுகாதார நிறுவனங்கள் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளன. இதனால் நாடு முழுவதும் மீண்டும் லாக்டவுன் போடப்படும் சூழல் உருவாகிவிடும் என்ற அச்சத்தில் மக்கள் உள்ளனர். இந்த BA.3.2 மாறுபாடு முதலில் 2 ஆண்டுகளுக்கு முன்பே தென்னாப்பிரிக்காவில் கண்டறியப்பட்டது. இடையில் இதன் தாக்கம் குறைந்திருந்தாலும் தற்போது 2026ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் மீண்டும் வேகம் எடுக்க தொடங்கியுள்ளது. அமெரிக்காவின் நோய் கட்டுப்பாடு மற்றும் தடுப்பு மையத்தின்படி சர்வதேச பயணிகளுக்கான மரபணு கண்காணிப்பு திட்டம் மூலம் இந்த வைரஸின் பரவல் உறுதி செய்யப்பட்டுள்ளது. மார்ச் 2026 நிலவரப்படி அமெரிக்காவின் 29 மாகாணங்களில் இந்த பாதிப்பு பதிவாகி உள்ளது. இந்த புதிய வைரஸ் தொடர்ந்து தன்னைத்தானே உருமாற்றிக் கொள்வதால் ஏற்கனவே நாம் போட்டுக்கொண்ட தடுப்பூசிகளின் செயல்திறன் இதில் குறையக்கூடும் என்ற அச்சம் மருத்துவ நிபுணர்களிடையே எழுந்துள்ளது. இந்த கொரோனா வைரஸ் காரணமாக உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை தாண்டி செல்லும் திறன் இந்த வைரசுக்கு இருப்பதாக கருதப்படுகிறது. அமெரிக்காவிற்கு முன்பாகவே ஐரோப்பிய நாடுகளில் இதன் தாக்கம் உணரப்பட்டது. கடந்த ஆண்டில் ஐரோப்பாவில் பதிவான மொத்த கோவிட் பாதிப்புகளில் சுமார் 35% இந்த BA.3.2 வகையை சேர்ந்தவை என தரவுகள் கூறுகின்றன. குறிப்பாக டென்மார்க், நெதர்லாந்து ஆகிய நாடுகளில் பாதிப்புகள் வேகமாக அதிகரித்தன. இருப்பினும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு லேசான அறிகுறிகளே தென்பட்டது ஒரு நிம்மதியான விஷயமாக பார்க்கப்படுகிறது. இந்தியாவை பொறுத்தவரை இதுவரை அதிகாரப்பூர்வமாக BA.3.2 பாதிப்புகள் பெரிய அளவில் பதிவாகவில்லை. இந்திய மக்கள் தொகையில் பெரும்பாலானோர் ஏற்கனவே தடுப்பூசி பெற்றுள்ளனர். பலருக்கு இயற்கையான நோய் எதிர்ப்பு சக்தி உள்ளது. தற்போதைய அறிகுறிகள் சாதாரண சளி மற்றும் காய்ச்சலை போலவே இருப்பதால் மக்கள் பீதியடைய தேவையில்லை. முன்பு இருந்தது போன்ற ஒரு மிகப்பெரிய கோவிட் அலையை இந்தியா இனி எதிர்கொள்ள வாய்ப்பு இல்லை என்றாலும் சர்வதேச பயணங்கள் அதிகரித்து வரும் சூழலில் நாம் விழிப்புடன் இருக்க வேண்டியது அவசியம். முதியவர்கள், இணை நோய் உள்ளவர்கள் பொது இடங்களுக்கு செல்லும் போது தகுந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வது அவசியமாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த தொற்றானது அமெரிக்கா உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட நாடுகளில் இருப்பதால் அந்த நாட்டில் இருந்து இந்தியா வரும் பயணிகள் முழுமையாக கண்காணிக்கப்படுமாறு மத்திய அரசு அறிவுறுத்தி உள்ளது. தற்போது இந்த வைரஸின் தாக்கம் இந்தியாவில் குறைந்திருந்தாலும் வெளிநாட்டில் இருந்து வரும் பயணிகள் மூலம் இந்தியாவில் பரவக்கூடும் என்பதால் இதன் காரணமாக இனிவரும் காலங்களில் இந்த வைரஸின் தாக்கம் அதிகரிக்கக்கூடும் என்பதால் கொரோனாவை கட்டுப்படுத்தும் விதமாக மீண்டும் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்படலாம் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. நன்றி, வணக்கம்.